ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எள்ளு உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப் எள்ளு எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் எள்ளு எடுத்துருக்கீங்களோ அதே அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அரிசி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எள்ளை வறுத்துக்கலாம். வானல்ல எள்ளு போட்டுக்கோங்க. நல்லா இதெல்லாம் வெடிக்கணும் எள்ளெல்லாம், அதனால் அது வரைக்கும் வறுத்துட்டே இருங்க. எள்ளு நல்லா வறுத்துருச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நல்லா வெடிக்கிற சவுண்டு வரும், அதே போல் எள்ளோட வாசம் வரும். இப்போ பாருங்கள், நல்லா எள்ளு வெடிச்சிருச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக எடுத்து அரிசி போட்டுக்கோங்க. அரிசி நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. அரிசி நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு, வறுபட்டுடுச்சு. இப்போது ஒரு 2 நிமிஷம் இதை ஆற விடலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. அதோட வெல்லமும் போட்டுக்கோங்க. 2 சேர்த்து நல்லா நைஸாக அரைங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதோ பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ உருண்டை பிடிக்கலாம். நம்ம எண்ணெய் எதுவும் விட தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி எள்ளிலே எண்ணெய் இருக்கு இல்லையா, அதனால் நமக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்தளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கலாம். ரொம்ப டேஸ்டான எள்ளு உருண்டை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். கண்டிப்பாக நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.